அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய ஆசீர்வாதம், அதேபோல இறைவனுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அற்புதமாக 14/4/2026 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பெருமாளுடைய அமைப்பிலும் ராகு நட்சத்திரத்துடைய விஷயத்திலையும் பிறக்கிறனால இந்த பராபவ அப்படின்னா சில பிரச்சனைகள், அவமானம், கெட்ட பேர் இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசியல்ல மத குருமார்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது கெடக்கூடிய அமைப்பு வரும். பெரிய பெரிய கண்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு கேட்டகரியும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் நாடு சார்ந்து ஒவ்வொருத்தருங்க வீட்லேயும் பல விஷயங்கள் மாறணும்னு வச்சுங்களேன். கோச்சார கிரகங்கள் காலசர்பத்துடைய அமைப்பில் மற்ற 7 கிரகங்கள் அடவுல இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கால சர்ப தோஷம்னா ராகு கேது, அந்த கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 கிரகங்கள் புதன், செவ்வாய், சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோடைய விஷயங்கள் எல்லாமே புதனுடைய அந்த நீச்சம் பெற்ற புதனுடைய இருக்கிறனால உறவுகள் சார்ந்து செவ்வாய் சனியான ஒரு ஆரோக்கியத்தை குறையாக கொடுக்கறது, ஒரு எப்படிங்கன்னா அவமானம் கெட்ட பேருங்கிறத விட ஆக்சிடென்ட் ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது போர், இது மாதிரி பூகம்பம், காற்றுனால பிரச்சனை, இது மாதிரி பஞ்சபூதத்தினால ஒரு இடர்களை துயரங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பராபவ ஆண்டுடைய பலாபலன்ல காட்டுதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் நமக்கு எல்லாமே நல்லது செய்யட்டும். பங்குனி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முடிஞ்சு சித்திரை 1 அப்படிங்கிற அந்த பார்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இதில் திருமணம் ரொம்ப இருக்காதுங்க. 2-3 முகூர்த்தம் தான் வரும் இந்த மாதம். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த கள்ளழகர் மதுரையெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இதில் என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை, இந்த அமாவாசை சர்வ அமாவாசை ஒன்று இருக்குது, மகாலய அமாவாசை ஒன்று இருக்குது. அப்போ இதில் போதானய அமாவாசைன்னு ஒன்று வரும். அந்த போதானய அமாவாசை இந்த மாதம் வருதுங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி 2 நாள் மிங்கிலாய் வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தியெல்லாம் வரக்கூடிய ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. 12 தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய அமைப்பிலும் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி நேயர்களே, செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட நம்ம கிரகத்துறை ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்துக்கலாம். இப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய ரிஷபத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு. சனி பகவான் என்னதுங்க, ஆயுள், ஆரோக்கியம், தொழிலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம், இங்கே சனி பகவான் நீச்சம், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், தொழிலில் விரயம், தொழிலில் அதிக முதலீடு வேண்டாம், இப்படி நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். இப்போ ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கார், கும்பத்தில். அப்போ 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுத்துட்ருக்கனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு. இல்லை மேடம், நீங்கள் என்ன மேடம் 7.5 சனிங்கிறாங்க, சனி விரயத்தில் இருக்காரு, இதெல்லாம் இருந்தாலும் அதுவும் ஒரு சுபவிரயம் தானே. அப்போ நீங்கள் சுபவிரயமாக நீங்கள் பார்த்துக்கலாம். முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் கம்யூனிகேஷன் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ மேஷத்துக்கு குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா உங்களுடைய முயற்சி நல்லா இருக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, நல்ல சுறுசுறுப்பாக இருங்க. வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் உண்டு. உங்களுக்கு தூக்கம் போயிருங்க. இந்த அயன சயனம் குழங்குற சனி இருக்கிறனால தூக்கம் போயிடும், மன உளைச்சல்களை கொடுக்கும், டிப்ரெஷனை கொடுக்கும். ஆனால் சுபகாரியம் நடத்திச்சிடும். அப்போ ஒரு திருமணத்துக்காக நிறைய அலைஞ்சு பொண்ணு தேடணும், டக்குன்னு அமையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. 4ஆம் இடத்துக்கு குரு
அதிசாரமாக வர்றது வேற, இங்கே அப்படியே பெயராரு. அப்போ வந்து உங்களுக்கு குரு என்னன்னா கடகத்தில் உச்சம் பெற்று உட்காரக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4, 5 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எப்போ வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி வரக்கூடிய அமைப்பு. இந்த குரு வந்து வக்கரகதியாக ஜனவரியில 24ஆம் தேதி வக்கரகதின்னு வராரு. அப்போ வக்கரம் அடையறானுங்க, தொழிலை தடை பண்ணுறது, குழந்தை பாக்கியத்துக்களை லேட்டாக கொடுக்கறது, குலதெய்வத்தோட அனுகிரகம் கொஞ்சம் லேட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு திரும்பும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தோணும். அதனால மாத பலன் பார்த்துக்கணும். இதெல்லாம் கோச்சாரம் தானங்க. அப்போ உங்களுடைய சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் கடைசியில் எதுனா 11ல் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கு போகிறார். நல்லா கேட்கணும். தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்துக்கு மகரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு வருஷ கடைசியில் வந்துடும். ஆங்கில வருடத்துக்கு டிசம்பர் வந்துடுது. அப்போ வந்து உங்களுக்கு கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு, அவர் மேல் நோக்கி 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ வீடு, வண்டி, வாகம், யோகம் எல்லாமே இந்த ஜூன் மாதம் வரையும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினச்சிக்கலாம். புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். வரவு செலவுகள் சமமாக, ஒரு உத்தியோகத்தில் ஒரு உயர்வு உண்டு, இன்க்ரிமெண்ட் உண்டு, அதே மாதிரி தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லலாம். மனை வீடு யோகம் உண்டு. இஎம்ஐ கட்டியாவது வாங்கிருங்க. கடன் பிரச்சனையினால பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அதெல்லாம் அடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சின்ன சின்ன அவமானங்கள், கெட்ட பேர், இதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு நல்லாகும். இனிமேல் ஒரு மதிப்பு வரும்னு வச்சுக்கோங்களேன். மேஷத்துக்குன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்க, நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டு செலவுகள்லாம் குறையும். திருமண வாய்ப்பு வரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம், அதாவது பிரார்த்தனை பண்ணி குலதெய்வ அனுகிரகத்தோடு கிடைக்குங்க, அப்படி வேணால் சொல்லலாம். கால், பாதம், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருங்க. கண்ணை பாதிக்கக்கூடிய அமைப்பும் வரும். மேஷத்துக்கு கவனமாக பார்த்துக்கணும். அப்போ ஒவ்வொரு வியாதியும் உடம்பு தொந்தரவும் ஏன் சொல்கிறோம்? இப்போ தானம்மா ஓஞ்சு போனோம், அப்புறமே இதெல்லாமா என்னை பாடாப்படுத்துமா, பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னா, கிரகத்துடைய சஞ்சாரம் இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குருவும் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். இந்த வரக்கூடிய கிரகத்துடைய அமைப்புக்கு கேந்திரமோ திரிகோண பாவத்திலே இருக்கும்போது அது நல்ல விஷயத்தை கொடுக்கும். உங்களுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது தமிழ் புத்தாண்டுக்கான பரிகாரம், பொதுவான பரிகாரம் தான். ஆஞ்சநேயர் வழிபாடு எடுங்க. ஏன்னா அந்த தாக்கம், சனி பகவானோட தாக்கம் வந்து குறையும். ஒவ்வொரு அறுபடை முருகன் கோயிலில் எப்போ எல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ, அறுபடையும், வயலூர் முருகனை கூட விடாதீங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, அதே போல் சுவாமிமலை எல்லாத்துக்குமே போயிட்டு வந்துங்க. திருத்தணி எல்லாமே போயிட்டு உங்களுக்கு இந்த 12 மாதம் இருக்குது, எப்பப்போ போக முடியுமோ போய் வழிபாடு எடுத்துகிட்டு வந்துருங்க. முருகன் தான் உங்களை எப்பயுமே காப்பாற்றுவார். காகத்துக்கு அன்னம் இட்டுட்டே வாங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை மேசம் பார்த்துக்கணும். இந்த பெயர்ச்சி, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம.